இந்துக்களின் திருமண முறைப்படி பெண்கள் திருமணம் முடிந்து புகுந்த வீட்டிற்கு போகும்போது பொன் பொருளோட சேர்த்து பிறந்த வீட்டோட பெருமையையும் சீதனமா கொண்டுட்டு போவாங்க. இது இந்திய சமூகத்துல பெண்களோட திருமணத்துல நடக்கக்கூடிய ஒரு வழக்கமான சம்பவம். திருமணமான பெண்களுக்கு ஒரு காலத்துல விருப்பப்பட்டு கொடுத்து அனுப்பிய பொருட்கள் காலம் மாற மாற கட்டாயத்தின் பேர்ல கொடுத்து அனுப்ப வேண்டியதா மாறிடுச்சு. சீதனம் கொடுக்க முடியாத பட்சத்துல பெண்களுக்கு திருமணம் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் உருவாச்சு. இந்த மாதிரி சூழ்நிலை ஒரு பக்கம் இருக்க, திருமணமான பெண்கள் எந்த பொருட்களை எல்லாம் பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு எடுத்துட்டு போக கூடாது, அதற்கான காரணம் என்ன, ஆன்மீக ரீதியா சொல்லக்கூடிய 10 விஷயங்களை இந்த பதிவுல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. முதலாவதா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பு. இத தாய் வீட்டுல இருந்து எக்காரணத்தை கொண்டு எடுத்துட்டு வரக்கூடாது. தாய் வீட்டுல இருந்து உப்பு எடுத்துட்டு வந்தா அங்க இருக்கிற லட்சுமி கடாட்சம் வெளியில போயிடும் அப்படிங்கறது ஆன்மீக நம்பிக்கை. அடுத்ததா தாய் வீட்டுல இருந்து புளியும் எடுத்துட்டு வரக்கூடாது. அந்த மாதிரி எடுத்துட்டு வந்தா 2 வீட்டுக்கும் இடையில பிரச்சனைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். அதே போல உப்பு மற்றும் புளி சேர்த்து செய்யக்கூடிய ஊறுகாயையும் தாய் வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது. இது போல எடுத்துட்டு வரும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடும். அடுத்ததா கூர்மையான கத்தி, அரிவாள் இந்த மாதிரி பொருட்களையும் தாய் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வரக்கூடாது. கத்தி, அருவாமனை, கத்திரிக்கோல் இந்த மாதிரி ஆயுதங்களை எடுத்துட்டு வரும்போது 2 வீட்டுக்கும் இடையில பிரச்சனைகள் அதிகமா ஏற்படும் அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். அடுத்ததா வீடு சுத்தம் செய்யக்கூடிய துடப்பம், மாப், ஒட்டடை குச்சி இந்த மாதிரி பொருட்களையும் தாய் வீட்டுல இருந்து பெண்கள் எடுத்துட்டு வரக்கூடாது. சுத்தம் செய்யக்கூடிய இந்த மாதிரி பொருட்களை பெண்கள் தாய் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வரும்போது தேவையில்லாத சிக்கல்களும் பிரச்சனைகளும் வரும் அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். அது போலவே பிறந்த வீட்டுல இருந்து பெண்கள் எப்பவுமே எண்ணெய் கொண்டு போகவே கூடாது. தலை முடிக்காக ரெடி பண்ண எண்ணெய், செக்கில் உள்ள எண்ணெய் இந்த மாதிரி எந்த எண்ணெயா இருந்தாலும் தாய் வீட்டுல இருந்து பெண்கள் எடுத்துட்டு போகவே கூடாது. அதற்கான காரணம் என்னன்னா, எண்ணெய் ஈம சடங்குக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அதனால இந்த பொருளை கட்டாயம் தவிர்ப்பது நல்லது. அடுத்ததா ஒருத்தரோட வீட்டுல ஏற்றக்கூடிய விளக்க எக்காரணத்தை கொண்டும் இன்னொருத்தர் வீட்டுக்கு எடுத்துட்டு போகவே கூடாது. அதுபோலவே பூஜை பொருட்கள், சாமி கும்பிட்ட படங்கள், சிலைகள் இந்த மாதிரி எந்த பொருட்களையுமே தாய் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போக கூடாது பெண்கள். பயன்படுத்தாத விளக்கை வேண்டுமானால் எடுத்து செல்லலாம். பயன்படுத்திய விளக்கை எடுத்து செல்லும் பொழுது லட்சுமி கடாட்சம் தாய் வீட்டிலிருந்து சென்றுவிடும் என்பது ஐதீகம். அடுத்ததா பிறந்த வீட்டுல இருந்து எந்த ஒரு கசப்பான பொருட்களையுமே புகுந்த வீட்டிற்கு எடுத்துட்டு வரக்கூடாது பெண்கள். உதாரணமா சொல்லணும்னா பாகற்காய், அகத்திக்கீரை, கருவேப்பிலை இந்த மாதிரி கசப்புத்தன்மை உள்ள பொருட்களையும், முருங்கைக்கீரை மற்றும் கீரை வகைகள் எதையுமே பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டிற்கு எடுத்துட்டு வரக்கூடாது பெண்கள். இந்த மாதிரி பொருட்களை எடுத்துட்டு வரும்போது 2 வீட்டுக்கும் நடுவுல தேவையில்லாத மனக்கசப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். பொதுவா முறம் ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு எடுத்துட்டு போக கூடாது. அதுவும் தாய் வீட்டுல இருந்து பெண்கள் கண்டிப்பா புகுந்த வீட்டுக்கு எடுத்துட்டே வரக்கூடாது. காரணம் என்னன்னா, ஈமச்சடங்குகள்ல அதிகமா அரிசி புடைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது முறம். இந்த முறத்தை பொதுவா பெண்களுக்கு சீதனமா பலர் கொடுக்கறதே கிடையாது. ஈமச்சடங்குகள்ல பல விஷயங்களுக்கு இந்த முறத்தை பயன்படுத்துறதுனால ஒருத்தர் வீட்டுல இருந்து இன்னொருத்தர் வீட்டுக்கு இந்த முறத்தை எடுத்துட்டு போறதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். அடுத்ததா குடும்பத்தை வறுமை இல்லாம காக்கக்கூடியது அரிசி அளக்கக்கூடிய படி. ஒவ்வொரு முறையும் அரிசி அளக்கும் போது இந்த படியை தொட்டு வணங்கிட்டு தான் அரிசி அளப்பாங்க பெரியவங்க. அன்னபூரணியின் அருள் பெற்ற இந்த அரிசி அளக்கும் படியை பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு பெண்கள் எடுத்துட்டு வரக்கூடாது. அப்படி எடுத்துட்டு வந்தாங்கன்னா பிறந்த வீட்டுக்கு வறுமை உண்டாகும் அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். அடுத்ததா காலையில எழுந்ததும் நம்ம செய்யக்கூடிய முதல் வேலை கோலம் போடுறது தான். மகாலட்சுமி வீட்டுக்கு வர்றதுக்காக நம்ம போடக்கூடிய அந்த கோலமாவை பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு பெண்கள் எடுத்துட்டு வரக்கூடாது. அப்படி எடுத்துட்டு போக விரும்பினா அதுக்குள்ள பணம் எவ்வளவோ அதை கொடுத்துட்டு வாங்கிட்டு போறது நல்லது. காசு கொடுத்து வாங்கும்போது வெளியாட்களுக்கு விற்கிறதுக்கு சமமாயிடும். காசு கொடுக்காம எடுத்துட்டு போகும்போது பிறந்த வீட்டுக்கு கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். அடுத்ததா அசைவ உணவை பெண்கள் பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு எடுத்துட்டு போறது வழக்கம். ஆனா அசைவ உணவை பிறந்த வீட்டுல இருந்து பெண்கள் புகுந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். காரணம் என்னன்னா, அசைவ உணவுகளை பின்தொடர்ந்து கெட்ட சக்திகள் வரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஆனா நீங்க கட்டாயம் கொண்டு வர விரும்பும் போது அதோட கொஞ்சம் வேப்பிலை அல்லது கறி துண்டு, இரும்பு ஏதாவது கூட சேர்த்து கொண்டு வர்றது நல்லது. இந்த மாதிரி தாய் வீட்டுல இருந்து கொண்டுட்டு வரக்கூடாத ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். பெண்கள் தங்களோட பிறந்த வீடு புகுந்த வீடு 2 வீட்டுக்கும் நடுவுல சுமூகமான உறவு நீடிக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த மாதிரி பொருட்களை தவிர்க்கிறது நல்லது. பெண்களோட பிறந்த வீடும் புகுந்த வீடும் செழிப்பாவும் வளமாவும் இருக்கிறதுக்கு பெண்கள் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்றது நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். அடுத்ததா ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி.